ஆதிக்கு முன்னமே அனாதியாய் நின்றது ஜோதியாம் பிரம்மமடி ஞானரத்தினம் தோற்றம் பிரபஞ்சமடி பொய் தோற்றமான புவனமிட்டு மெய்ப்பொருளாவாயடி ஞானரத்தினம் ஒய்வகையாவோமடி. அனாதியான இந்த பிரம்மம் எப்படி இந்த பொய் தோற்றமான புவனத்தை தோற்றுவித்தது என்பதை சத்குரு பேரானந்த வல்லவராஜ ராஜயோகி நிகழ்த்தும் அருள் உரையை கேட்டு இன்புறுங்கள். பஞ்சபூதங்கள் முந்தையதா அல்லது கர்மா கர்ம வினைகள் முந்தையதா? இந்த கேள்வி இல்லையா? நன்றாக பாருங்கள். இதற்கான பதில், பிரம்மத்திலிருந்து சிற்சாய பிரதிபிம்பம் தோன்றுகிறது. அதே சாயலில் அச்சு அசலாக, அதுதான் பரபிரம்மம். பரபிரம்மத்தில் இருந்துதான் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எனும் அந்த கரணங்கள் தோன்றுகிறது. இந்த அந்த கரணங்கள் தோன்றியவுடன் அதிலிருந்து ஒரு மாயை, கிளிஞ்சலில் வெள்ளி போன்று, காணலில் நீர் போன்ற ஒரு மாயை வெளிப்படுகிறது. இந்த மாயை தான் அடுத்ததாக அதிலிருந்து முக்குணங்கள் வெளிப்படுகின்றன. இந்த முக்குணங்கள் தான் சத்துவகுணம், ரஜகுணம், தமோகுணம் என்ற முக்குணம். இந்த முக்குணங்கள் மாயை, மாயையிலிருந்து முக்குணங்கள் தோன்றுகிறது. இந்த முக்குணங்கள் தோன்றிய பிறகுதான் அங்கு காலத்துவம், மகத்துவம், அகங்கார தத்துவம் என்ற தத்துவங்கள் பிறக்கிறது. அப்படியானால் பிரம்மம், அதிலிருந்து தோன்றியது பரபிரம்மம், அதிலிருந்து மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் தோன்றுகிறது. நல்லா பாருங்க. அப்போ இந்த மனம் எண்ணுகிறது, நான் பலவாக ஆவேனாக. அங்கே கர்மா இல்லை, காலம் இல்லை, பஞ்சபூதங்கள் இல்லை. ஆனால் பரபிரம்மத்திலிருந்து மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் தோன்றுகிறது. இவை மகா சூட்சும வலிமை கொன்ற சக்திகளாக. அதன் பிறகுதான் இதிலிருந்து ஒரு மாயை உண்டாகிறது. அந்த மாயையிலிருந்து தான் காலத்துவம், மகத்துவம், அகங்கார தத்துவம் என்ற தத்துவங்கள் தோன்றுகிறது. இந்த தத்துவங்கள் என்பது தத் என்றால் அது, துவம் என்றால் நீ. நீங்கள் தான் பிரம்மம். உங்களிலிருந்து தான் நீங்கள் இவ்வாறாக வெளிப்பட்டு 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 காலமாய் இருப்பதும் நீங்கள் தான், கர்மாவாய் இருப்பதும் ஒரு வகையில் நீங்கள் தான். சரி, இப்பொழுது இந்த மகா தத்துவங்கள் வெளிப்பட்டவுடன் அதிலிருந்து முக்குணங்கள் தோன்றுகிறது. இப்ப குழந்தைகளுக்கு முதல்ல குணங்கள் இல்லை, ஆனா அதன் பிறகு குணம் ஏற்படுகிறது. அதே போன்றதுதான் இந்த மூன்று தத்துவங்களிலிருந்து சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் உண்டாகிறது. இந்த முக்குணங்களில் நன்றாக பாருங்கள், இன்னும் பஞ்சபூதங்கள் வெளிப்படவில்லை. இந்த முக்குணத்தில் இருந்து ஈஸ்வர காரண சரீரம், சத்துவத்தில் சத்துவமாக ஒரு அதிசயமான அபூர்வமான சக்தி உருமாற்றம் பெற்று வெளிப்படுகிறது. ஆற்றல் மிகுந்த ஒரு சக்தி. அதுதான் படைக்கும் தொழில் செய்யும் பிரம்மதேவன். அடுத்ததாக அதிலிருந்து மீண்டும் பிறக்கிறது சத்துவகுணத்தில் ரஜோகுண மாயை கலந்து ஓர் ஆற்றல் மிகுந்த மகா சக்தி வெளிப்படுகிறது. அது காக்கும் கடவுளாகிய விஷ்ணு என்று கூறப்படுகிறது. இப்பொழுது மறுபடியும் இந்த சத்துவகுணத்தில் தமோகுணம் வெளிப்பட ஒரு அபூர்வமான ஒரு சக்தியின் வெளிப்பாடு, உருவ தோற்றம் தோன்றுகிறது. அரூப சைதன்யத்திலிருந்துதான் ரூபா அரூபா தோற்றங்கள் வெளிப்படுகிறது. இதுதான்
அழிக்கும் கடவுள் என்ற ருத்திரன் என்ற சிவ அம்சம். இந்த அம்சங்கள் யாவுமே உண்மையில் பின்னால் ஏற்பட்டவை, மாயைக்குள் வெளிப்பட்டவை. இன்னமும் கர்மா, காலம், பஞ்சபூதங்கள் தோன்றவில்லை. அப்படியானால் இதுவரை ஈஸ்வர காரண சரீரத்தில் இந்த கடவுளர்கள் தோன்றினார்கள் என்று கூறப்படுகிறது. சரி, இவர்கள் இப்போ படைக்கும் தொழில் செய்யும் பிரம்மதேவன் அங்கே செயலாக்கம் புரிகிறார். எதை கொண்டு படைப்பது? மனம் கற்பனை செய்கிறது, அறிவு செயல்பட முனைகிறது, சித்தம் சேமித்து வைத்து செயலாக்கத்திற்கு தூண்டுகிறது. செயல்படுத்தும் பொழுது அகங்கார தத்துவம் நிறைகிறது. சரி, எதை கொண்டு படைப்பது? இப்பொழுதுதான் பஞ்சபூதங்கள் தோற்றத்துக்கு வருகிறது. அதுதான் நான் ஏற்கனவே போட்ட வீடியோவில் வருகிறது. ஒரு சலனம், அதிர்வு உண்டாகிறது. இந்த சக்திகள் அணுக்கள் முதல் பரமாணுக்களாக பிரிகிறது. பிரிந்து அதில் ஒரு அலை உண்டாக அந்த அணுக்கள் முதல் பரமாணுக்கள் வரை நிறைந்த ஒரு தன்மை ஆகாசம். இந்த ஆகாசம் இதிலிருந்து வெளிப்படுகிறது ஒரு சுழற்சியால். அந்த சுழற்சியின் பயனால் காற்று. இந்த காற்று சுழன்று 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 வெப்ப அணுக்களாக மாறும் பொழுது அக்னி ஆகிறது. இந்த அக்னி எல்லையற்று பல்கி பெருகி வியாபித்து அது குளிர்மை அடையும் பொழுது நீர் தத்துவமாக மாறுகிறது. இந்த நீர் தத்துவம் சுழன்று 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 அந்த நீரிலிருந்து பிரிந்த தன்மை பிருத்திவி எனும் மண்ணாக மாறுகிறது. அதன் பிறகு மண்ணிலிருந்து ரூபா அரூப தோற்றங்கள் வர இத்தனையும் உருவான பிறகு அதில் ஆன்மா சஞ்சாரம் செய்ய முனைகிறது. நான் இல்லாமல் இவை எப்படி செயலாக்கம் புரியும் என்று ஒவ்வொரு ரூபத்தின் உள்ளும் இந்த ஆன்மா என்பது தன்னை பெரிதிலும் பெரிதாகவும் அணுவை விட சிறிதாகவும் ஒடுக்கிக் கொண்டு உயிராக, சிற்றுயிராக, ஜீவனாக அது வெளிப்படுகிறது. இப்பொழுது பாருங்கள், கர்மா பிந்தையது என்றால் பஞ்சபூதங்கள் முந்தையதாக இருக்க வேண்டும். ஆனால் இல்லை, கர்மாதான் முந்தையது, பஞ்சபூதங்கள் பிந்தையது. இதை பற்றி மீண்டும் விளக்கமாக கூறுகிறேன். அன்பே, எனதன்பே, இனிய அருளாசி, மீண்டும் கவனியுங்கள். படைத்தல் அல்லது சிருஷ்டி உருவாகிறது. இந்த சிருஷ்டியின் எத்தகைய ரூபாரூப தோற்றங்கள் வருகிறது என்றால் 84,100,000 ஒரு பொருளாக 84 லட்சம் பேத உருவ அரூப தோற்றங்களாக மலர்கிறது. இந்த உருவ தோற்றங்கள் எதால் உண்டானது? பஞ்சபூதங்களால் உண்டானது. அப்படியானால் கர்மா அந்த படைத்தலிலேயே ஆரம்பித்து விட்டது. ஆதியில் படைத்தல் என்னும் சிருஷ்டி என்னும் வரும் பொழுது அதற்குள் காலம் வருகிறது. படைத்தல் தொழில் கர்மாவாக மாறுகிறது. அதனுடைய பலன் இன்ப துன்பமாக மாறுகிறது. அப்படியானால் எதை கொண்டு படைக்கப்பட்டது என்றால் பஞ்சபூதங்களை கொண்டு படைக்கப்பட்ட இந்த ரூபா அரூபா தோட்டம் அல்லது இந்த ஜீவர்கள் இறுதியில் பஞ்சபூதங்களாகவே மாற வேண்டியதாக இருக்கிறது. இதில் மையம் கொண்ட இந்த உயிர் சிற்றுயிராக, உயிராக, ஜீவனாக, ஆன்மாவாக அது பல்வேறு தலங்களில் பயணப்பட்டு பிறவி எடுத்து இன்ப துன்ப அனுபவங்களை அடைந்து தன்னை மறந்த பேதமையால் தன்னை அறிய எத்தனம் செய்யும் பொழுதுதான் அறிவின் துணை கொண்டு தன்னை அறிய முற்படும் பொழுது அவன் ஆத்மன் எனப்படுகிறான். தன்னை அறிந்தாலும் முழுமையான தான் யார் என்பதை அறியாதவரை
அந்த பிறவி தொடர்கிறது. ஆகவேதான் அத்வைதம் சிறந்ததாக கூறப்படுகிறது. அத்வைதம் தான் ஒருமையை நோக்கி, ஏகத்தை நோக்கி செல்லும் தத்துவமாக இருக்கிறது. ஏகத்துவம் என்பது இந்த அத்வைதம். எந்த பிரமத்திலிருந்து தோன்றியதோ இந்த உயிர் சிற்றுயிர் மீண்டும் அந்த பிரமத்தில் ஒடுங்குவதற்கான முயற்சி தான் இந்த யோகமும் ஞானமும். ஆனால் தோற்றம் கொண்ட உடல்கள் இறுதியில் பஞ்சபூத அணுக்களாக பிரிந்து ஒவ்வொரு பூதங்களிலும் அது கலந்து விடுகிறது. நீரணுக்கள் நீரணுக்களோடு, நெருப்பணுக்கள் நெருப்பணுக்களோடு, வெப்பணுக்கள் வாயு அணுக்கள் வாயுவோடு, மண்ணணுக்கள் மண்ணோடு, ஆகாய அணுக்கள் ஆகாயத்தோடு சேர்ந்து விடுகிறது. அந்த அணுக்கள் எல்லாம் உங்கள் முகம் பதிவாகி இருக்கிறது, உங்கள் கர்மா பதிவாகி இருக்கிறது. ஆகவேதான் அந்த ஒட்டுமொத்த பதிவு தான் காரண தேகம். அதில் உங்களுடைய அனுபவ இன்ப துன்பம் தான் மனோதேகம். இந்த இரண்டும் சேர்ந்துதான் அடுத்த பிறவிக்கான தூள தேகத்தை எடுத்து வாழ்க்கைக்குள் வருகிறது. மீண்டும் காலம் ஆரம்பிக்கிறது, கர்மா செயல்படுகிறது. இந்த காரண தேகத்தில் தான் ஆகாமிய வினை, சஞ்சீத வினை எல்லாம் அடங்குகிறது. பிராராப்தம் அனுபவித்து தீருகிறது. இந்த பிராராப்தத்தால் உருவாக்கப்படும் வினைகள், செயல்கள், செயலின் மூலமான பலன்கள், பலன்களில் வரும் இன்ப துன்ப நுகர்வு ஆகாமிய வினை என்று கூறப்படுகிறது. சஞ்சீத வினை என்பது பல்லாயிரம் பிறவிகளில் சேமித்து வைத்த அந்த பதிவுகள் வினைகளாக இருந்து எண்ணறிய பிறவிகளை கொடுக்கிறது. இந்த பிறவியை கடந்து போக வேண்டுமானால், இந்த பிறவி ஜனன மரண துன்பத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால், நாம் இந்த யோகம் அரிதான இந்த யோகத்தில் தன்னை அறிதல் வேண்டும். தான் யார் என்று அறிந்த அந்த நொடியில் இந்த கர்மா தொலைகிறது, கர்ம வினைகள் ஓய்கிறது, காலங்களுக்கு அப்பால் செல்கிறோம். அதுதானே இந்த யோகமும் ஞானமும். இது இன்று நேற்று உங்களுக்கு வாய்த்ததல்ல. பல பிறவிகளின் தேடல் இப்பிறவியில் அது பூர்த்தியாகிறது. அப்பொழுதுதான் விடுதலை எனும் முக்தி கிட்டுகிறது இந்த ஜீவனுக்கு. இவ்வளவு அற்புதமான இந்த தருணங்களை நழுவ விடாதீர்கள் என்று கூறுவது இதற்காகத்தான். இப்பிறவி பொய்க்கின் எப்பிறவி வாய்க்குமோ ஏதும் அறியேன் பராபரமே என்று கூறுகிறார்கள். ஆகவே இந்த ஜனன மரணம் என்பது தொடர்கதையாக இருக்கிறது. அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதே இந்த குண்டலி யோகம், அத்வைத ஞான மார்க்கமும் தான். எவ்வளவு புரிகிறது பாருங்களேன். என் அன்பு நிறை அருளாசிர் நன்றி செய்க, நலமே பெறுக.